வணக்கம் ஆனந்தி. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே நேற்று மாலை 3 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்ந்து மிதமான முதல் ஒரு இடியுடன் கூடிய பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மற்றும் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சூழல் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட ஆதிபராசக்தி நகர் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரால் மக்கள் வெளியே வர முடியாத இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஏற்பட்டது. பாதாள சாக்கடை நீருடன் மழை நீரும் கலந்து கருப்பு நிறத்துடன் பழைய மழைநீரில் உள்ள பாசிகள் சாலையில் படர்ந்ததால் உடனடியாக அந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையும் இப்பொழுது எழுந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தாழ்வான பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் சாக்கடை நீரும் கலந்து அந்த பகுதியில் ஒரு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவும், எனவே உடனடியாக அதனை சீர் செய்ய வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையும் இந்த மக்களிடையே எழுந்துள்ளது. தற்போதும் மூட்டத்துடன் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் மீண்டும் மழை வந்தால் வீட்டின் வளாகத்தை சூழ்ந்த மழைநீர் வீடுகளுக்குள் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் அந்த மக்கள் உள்ளனர். இதனால் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மழைநீரை அப்புறப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. மேலும் தூத்துக்குடியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இந்த தண்ணீரானது உள்ளே புகுந்தது. எனவே அந்த மக்கள் அந்த நோயாளிகள் நோய்களுக்கு தங்களது நோய்க்கு சிகிச்சைக்காக வந்தவர்கள் மற்றும் அவர்களுடன் துணைக்காக வந்த அவருடைய குடும்பத்தார் மற்றும் அனைவரும் அச்சத்தில் உள்ளனர். எனவே மேலும் அந்த நோயாளிகளாக வந்தவர்கள் மேலும் நோய் பரவிடுமோ என்ற அச்சத்திலும், அந்த நோயாளிகளுக்கு உடன் வந்த அந்த குடும்பத்தினர் தங்களுக்கும் ஏதேனும் நோய் பரவிடுமோ என்ற அச்சத்திலும் அந்த மருத்துவமனையில் இருக்கின்றனர். எனவே தூத்துக்குடியில் போர்க்கால அடிப்படையில் இது போன்ற வெள்ள நீர் அபாயம் ஏற்படும் நேரங்களில் உடனடியாக அந்த வெள்ள நீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே பல கோடி ரூபாய் செலவழித்து வெள்ள நீர் வடிகால் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இனி அனைத்து இடங்களிலும் தண்ணீர் தேங்காது, தண்ணீர் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என்பதாக மாநகராட்சி மேயர் தெரிவித்திருந்தார். ஆனாலும் ஆங்காங்கே இது போன்ற தண்ணீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அவரிடம் கேட்டபோது அவர் தூத்துக்குடியானது கடல் மட்டத்திற்கு கீழே உள்ளது, எனவே தண்ணீரை பம்ப் பண்ணி வெளியே ஏற்றுவது ஒரு கடினமான காரியமாக உள்ளது. ஆனாலும் அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். மாநகராட்சி ஊழியர்கள் மூலம் ராட்சச மோட்டார்கள் மூலமும் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதாக அவர் கூறுகிறார். ஆனால் இது போன்ற சூழ்நிலையில் தண்ணீர் அதாவது மழை வெள்ளம் ஏற்படும் போது தூத்துக்குடி மக்கள் இது போன்ற நிலையில் அவ்வப்போது மாட்டிக்கொள்வது வழக்கமாக இருந்து வருகிறது. கடந்த 2023 ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பல வாகனங்கள் இதில் சேதமடைந்து அநேக பேருக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டது. வீடுகளில் இருந்த பொருட்கள் அனைத்தும் வீணாகி அனைத்தும் தண்ணீரில் மிதந்து சென்றது. இது போன்ற நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை கோடி ரூபாய் செலவு செய்து வடிகால் வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனாலும் தண்ணீர் செல்ல முடியாமல் ஆங்காங்கே இன்னும் ஒரு சில இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பது கவலைக்குரிய செய்தியாக உள்ளது. எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜா சாலம்.